பொன்னி மனசுக்குள்ள கெட்ட கனவை பற்றிய எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு. வழக்கமாக சாணி எழுறதுக்கு வரக்கூடிய பெண்கள் இன்னைக்குன்னு வரலை. ஏன்னு விசாரிச்சதுல ஊருக்குள்ள அம்மை நோயும் காலராவும் தாக்கி நிறைய பிள்ளைங்க நோய்வாய்ப்பட்டதால தாய்மார்கள் யாரும் வரலைங்கிற விவரம் தெரிய வருது. இந்த விஷயத்தை பேசியபடியே சாணக்கூடையை எடுத்துட்டு வந்த பாட்டி, நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற இந்த நோயை தீக்கணும்னா வெறும் வைத்தியம் மட்டும் போதாதுன்னு ஒரு செம்புல அங்க ஓடிட்டு இருந்த ஆறுல இருந்து தண்ணீர் எடுக்கிறா. ஏன் அப்பத்தா இந்த ஊருக்குள்ள பொழுதன்னைக்கும் ஓடுற தண்ணிய இன்னைக்கு ஏதோ புதுசா வந்த தண்ணி மாதிரி பிடிச்சிட்டு இருக்குன்னு கேட்டா பொன்னி. அதற்கு அந்த மூதாட்டி, நீ நினைக்கிற மாதிரி இந்த 2 ஆறும் சாதாரண ஆறு கிடையாது. ஒரு ஆறு அர்ஜுனன் ஆறு. அதாவது துவாபர யுகத்தின் முடிவில் பாண்டவர்கள் தங்களின் பயணத்தை மேற்கொள்ளும் போது காடு மலைகளில் தங்கி வந்தாங்க. அப்படித்தான் இந்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கிராமத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எங்குமே நீரோட்டம் இல்லை. குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் கூட நீர் இல்லை. அந்த சமயத்தில் அர்ஜுனன் தன் வேண்டுதலால் கங்காதேவியை மனமாற வேண்டி வில்லம்பு எய்தினான். அம்பு எய்திய இடத்தில் பீரிட்டு வந்த நீர் ஆறாக ஓட ஆரம்பிச்சு. அதனால்தான் இந்த ஆறு அர்ஜுனன் ஆறுன்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரேதாயுகத்தில் ஸ்ரீராமரும் லட்சுமணனும் வனவாசம் மேற்கொண்டிருந்த போது சம்புகன் என்ற வேடனால் அயோத்தி வாழ் மக்கள்ல ஒருவன் இருந்துடுறான். இதை கேள்விப்பட்ட ஸ்ரீராமர் வேடன் சம்புகனை கொன்றுடுறாரு. வேடனால் இறந்தவன் தன் சக்தியால் உயிர் பிழைக்கவும் வச்சிருப்பாரு. இறந்தவனுக்கு மீண்டும் உயிர் தந்ததாலும் வேடன் சம்புகனை கொன்றதாலும் ஸ்ரீராமருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்குது. அந்த தோஷத்துல இருந்து விடை பெற வேண்டி இங்க இருக்கிற சிவபெருமானை நினைச்சு வணங்கி தவம் செஞ்சு பாவ விமோச்சனம் பெற்றிருப்பாரு. மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வர்ற வழியில மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமா வந்தப்போ மாலை பொழுது ஆனதால சிவ வழிபாடு செய்ய வேண்டி தண்ணீரை வேண்டியிருப்பாரு. ஆனா அந்த மலைப்பகுதியில் எங்கும் நீர் இல்லை. அப்போது தவத்தில் இருந்த ஒரு முனிவர் அவரின் ஞான சக்தியால தசரத மைந்தர்களான ஸ்ரீ ராமச்சந்திரனையும் லட்சுமணனையும் சீதா தேவியும் அடையாளம் கண்டு கொண்டார். வானர படைகளும் சோர்வாக இருப்பதை கண்டு நிலைமையை புரிந்து கொண்ட முனிவர், ராமா, அகத்திய முனிவர் புண்ணிய நதிகளை ஒன்று திரட்டி ஒரு குடத்தில் அடைத்து வைத்து பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருக்காரு. அந்த இடத்துல தான் ஸ்ரீ லட்சுமணன் நிற்கிறாருங்கிற விஷயத்தை சொல்லவும் அந்த இடத்தை ஸ்ரீராமர் தோண்டி பார்த்து அந்த குடத்தையும் எடுத்து அந்த தண்ணீர் தான் வெள்ளமாக பாய்ந்து வெளியேறி இருக்கு. அந்த புண்ணிய நதியின் பெயர்தான் வைப்பாறுன்னு பெயர்படுது. இந்த வைப்பாறு பல ஊர்களை சுற்றி வந்து அர்ஜுனன் நதியோட இணையுது. தெற்கு